ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான சம்மங்கி மாலை எப்படி கட்டுறாங்கன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பூ மார்க்கெட்டில் தாங்க. இவங்க கடை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயா ஃப்ளவர்ஸுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான அக்கா, நல்லா செம்ம ஆசையாக தாங்க பேசுவாங்க. அது இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க. கரெக்டாக பவித்ரா ஃப்ளவர்ஸ் கடை இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு ஆப்போசிட்லேயே தாங்க இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நிலவுக்கால் மாலை, அதுக்கப்புறம் சாமி மாலை எல்லாமே கட்டுறாங்க. நிலவுக்கால் மாலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபாங்க. நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறோமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம என்ன தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் நம்ம பூ வாங்கினாலுங்க, இந்த மாதிரி சேலம் பூ மார்க்கெட்டில் ஹோல்சேலாக வாங்கும்போது கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் வந்து சீப்பாக தான் இருக்கும். எனக்கு வந்துங்க பூ கட்டுறதுனாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாலை கட்டுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஊருக்கு போனதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 நாளைக்கு மேலேங்க சேலம் பூ மார்க்கெட் நான் கிளம்பி வந்துடுவேன். காலையில் வந்துட்டேன்னா ஒரு மதியம் சாயங்காலம் வரைக்கும் இவங்க கூடயே பேசிகிட்டு இருந்துட்டு இவங்க பூவெல்லாம் எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் தாங்க போவேன். ஏன்னா இங்கே போனால் நமக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு வராதுங்க. நல்லா நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியே தான் பார்த்துக்குவாங்க எல்லாருமே. அதனால் சுத்தமாக மனசே வராது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மங்கி பூவில் தாங்க மாலை கட்டினாங்க. இந்த மாலை வந்து எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சம்மங்கி பூ வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து பெண்டாகி இருக்கும் இல்லைங்களா பூவு, அந்த பெண்டாகி இருக்கிறத மட்டும் உடைச்சிட்டுங்க பூ வந்து 2 பூவாக வச்சு தான் மாலைக்கு வந்து சுற்றுறாங்க. அப்போ தான் கல்யாண மாலைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து பார்க்கவுமே பார்வையாக நல்லா இருக்குங்க. இதே சாமி கட்டுற மாலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 100 ரூபா 120 ரூபான்னு வாங்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் சிங்கிளாக தான் கட்டுவாங்க. நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேப் தெரியுங்க, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கேப் தெரியும். இவங்க 2 பூ வச்சு கட்டுறதுனால நல்லா நெருக்கமாக வருதுங்க. அது இல்லாமல் இந்த சம்மங்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் சம்மங்கி தாங்க. ஸோ அதனால் பூவுமே நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருக்குது. இதே நாட்டு சம்மங்கியாக இருந்தால் 2 தடவை அழுத்தி சுற்றினாவே உடஞ்சிருங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் என்ன ஒன்றுனா இதில் வந்து கொஞ்சம் வாசம் கம்மியாக தாங்க இருக்குது. நாட்டு சம்மங்கியில் வர அளவுக்கு வாசம் இல்லை. எனக்கு வந்து இந்த சம்மங்கி பூ மாலையிலிங்க இந்த மாதிரி ரிப்பன்லாம் கலர் கலராக வச்சு கட்டுறாங்க இல்லைங்களா, அது எப்படி தான் கட்டுறாங்க, இது என்ன கிளாத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. இந்த ரிப்பன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேட்டிவ் ரிப்பன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரிப்பன் தாங்க. அப்படியே லைட்டாக ஒரு ஃபோல்டாக பண்ணி தான் சுற்றிக்கிட்டே வராங்க. நல்லா டைட்டாகவுமே நின்றுக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழக்கம் இருக்கவங்க பண்ணும்போது தான் வந்து அது நல்லா அந்த கை வாட்டம் நல்லா வருங்க. நான் இந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ இந்த நடுவில் வச்சுருக்க ப்ளூ கலருமே பார்த்திங்கன்னா ஒரு நெட் கிளாத்துங்க, மாலை கட்டுறதுக்குன்னே இருக்கிற நெட் கிளாத் தான். ஸோ அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க. ப்ளூ, ரெட்டு, க்ரீனு நிறைய கலர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டுங்க கரெக்டாக அந்த சைஸுக்கு வர மாதிரி சுற்றிக்கிட்டே வந்துடுறாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வைக்கிறாங்க இல்லைங்களா கோல்டு அண்ட் ப்ளூவு, அந்த கலர் இல்லாமங்க ரெடிமேடாகவே இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி ரிப்பனை வச்சு சுற்றாமல் அந்த சென்டர் பார்ட் மட்டும் நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து நார்மலாக மாலை கட்டிட்டு சுற்றிக்கலாம் போல் இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மாலை வந்து ஃபுல் லாங்குமே ஒரே நீளமாக சுற்றுறது இல்லைங்க. ஏன்னா பூவும் டேமேஜ் ஆகும், அவ்வளோ நீளமாக சுற்ற முடியாது இல்லைங்களா. ஸோ அதை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. 3 பார்ட்டாக கட்டிட்டுங்க அப்புறமா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. கீழே வந்து குஞ்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கூட சம்மங்கி காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கீழே வந்து அந்த ட்ராப் தொங்குது இல்லைங்களா, அது வந்து ரெடிமேட் தாங்க. ஸோ 3ஓ 5ஓன்னு சொல்லி மாலைக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. இந்த மாலையோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1700 ரூபாங்க. முகூர்த்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறுது. உங்களுக்கு இந்த மாலை பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.